அப்ப நீங்க தெளிவா என்ன புரியணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவர்கள் காட்டாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய முடியாது. அப்ப நபிக்கும் ரசூலுக்கு இடையில என்ன வித்தியாசம்? நபி என்ற அரபுல அறிவிப்பு செய்யக்கூடியவர், அறிவிப்பு. ரசூல் என்றார் தூதர், தூதர் செய்தி. வேறு டிஃபரண்ட் இல்லை. ஆனா ரசூலை கண்டிக்கிறான், நீ எப்படி செய்வா, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்ப நம்ம ஒளி செய்வதற்கு 2 ரக்காத் காணிக்கை தொழலாம் என்றால் தொழலாம். அளப்பரிய சிறப்பு இருக்கிறது. பிலாலுக்கே சுவர்க்கத்துக்கான வழியை காட்டுவதற்கு அம்சம் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம செய்யணும், புரிந்து கொள்ள. நீங்க தெளிவா செய்றீங்க, ஆனா தெளிவில்லாம செய்தாக்கள் மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். பள்ளிவாசல் போய் பாத்தீங்கன்னா ஏகத்துவ பள்ளியில நிலைமைதான். எவ்வளவு சொன்னாலும் கூட சில ஊடுகளை பாத்தீங்கன்னா மகள்காரிய சந்து அடிக்கிறது, பாப்பா உமாக்கு மௌத்து வராதா, ஒரு சாகு வராதா, பெரிய கரைச்சல தொல்லையா கிடக்கு, கழுவு ஒவ்வொரு நாள் கழுவ வேண்டியிருக்கிறது, செத்து தொலைய மாட்டீங்களா இப்படி கேட்பான். அது மாதிரி வந்துருச்சுவான்னு கேட்டா வேற கோல் பண்ணி சொல்றது, இந்த கிளடு கட்டையை கொண்டு போங்க, கிளடு கட்டைய கொண்டு போங்க. அப்ப சின்னத்துல வளர்த்து ஒரு நிலைமைக்கு உருவாக்கி ஆரோக்கியம் இருக்கிற பொழுது عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தொடர்ந்தேர்ச்சியாக பெண்களுடைய சட்டதிட்டங்கள் என்ற தலைப்பில் பல தலைப்புகளை நாம் அறிந்து வருகிறோம். அதிலே பெண்களுடைய ஆடை குறித்து அறிந்து கொண்டோம். அதுபோன்று இத்தா சம்பந்தமாக முழுமையாக அறிந்து கொண்டோம். மாதவிடாய் சம்பந்தமாக அதனுடைய சட்டதிட்டங்கள் சம்பந்தமாக முழுமையாக அறிந்து கொண்டோம். அதே போன்று நாங்கள் இன்றைய தினம் தொழுகையில் வருகிற சில அடிப்படைகளை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு ஓதுகிற ஔராதுகள், துவாக்கள், அது குறித்தும் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் உது செய்கிற பொழுது அதுக்கு அடிப்படையானது நியத். நியத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையா இருந்தாலும் ஒழு செய்வதாக இருந்தாலும் நீயத் தேவை. நீயத்தை என்னன்னு கேட்டா மனசால நினைக்கிறத நீயத். நீயத் என்று சொல்லுக்கு அர்த்தமே நினைத்தான், நவாண்ட நினைக்கிறான். நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைக்க எனக்கு தெரியாது, இதான் நீயத்துக்கு அர்த்தம். ஆனா அதுக்கென்று குறிப்பிட்ட வாசகங்களை மையப்படுத்தி சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிறது. தொழுகைக்கு அதுக்கு எப்படி உசல்லி ஃபர்லல் லுஹரி அரபா ரகாத் இப்படி ஒரு நியத். நோம்பு சொன்ன நவைத்து சோமகதின் அன்னதாய் அது நியத். அது மாதிரி ஒழுக்கு ஒழுவுடைய ஃபர்லை நான் நிறைவேற்று அப்படி சத்தமா செய்யறது, இப்படி நியத் சமூகத்தில் இருக்கிறது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நியத்துக்களை இஸ்லாம் வழிகாட்டல. உசல்லி ஃபர்லல் லுஹரி அரபா ரகாத்ன்றா கருத்து சரி, நான் 4 ரகாத் தொழுகிறேன், கிபுலா முன்னோக்கி தொழுகிறேன், அர்த்தம் ஓகே. அவன் உள்ளுக்கு நினைக்கிறத வெளியால செஞ்சுட்டான், வெளியால எழுதி கொடுத்துட்டான். கொடுத்ததுனால அது நம்முடைய சமூகத்தில் காலகாலமாகவே அந்த உலமாக்கள் கூட இந்த அரபு வாசகத்தை மையப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறான். ஆனா இந்த அரபு வாசகம் என்பது ரசூலா சொல்லிக் கொடுத்த வாசகமானு கூட இல்லை. இது மனிதன் எழுதின வாசகம்.
அப்ப ரசூல்லா சொன்ன வாசம் இன்னமல் ஆமால் பின்னியாத் மட்டும்தான் சொன்னான். எல்லா அமல்களும் நியத்தை கொண்டு நடைபெறும் மட்டும்தான் சொன்னான். ஆனா லுஹருக்கு ஒரு நியத்து, அசருக்கு ஒரு நியத்து, மகரிபுக்கு ஒரு நியத்து, சுபவுக்கு ஒரு நியத்துன்னு பெரிய ஒவ்வொன்றுக்கும் உசல்லி ஃபர் லுஹரி, உசல்லி ஃபர்ல அசரி, உசல்லி ஃபர்ல மகரிபி, உசல்லி ஃபர்ல இஷாயி, உசல்லி ஃபர்ல சுப, இப்படி அந்த வார்த்தையை மாற்றி மாற்றி இந்த ஆரம்ப காலத்துல வந்து அஹ்காமுல் இஸ்லாம் வந்து புக்குன்னு படிச்சு கொடுப்பான் மதுசாக்கள், தொழுக ஷாஃபின்னு படிச்சு கொடுப்பான். இந்த மாதிரி புக்குகளில் வந்து இது மாதிரி எழுதப்பட்டது தான். அது குர்ஆனும் ஹதீஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா எழுதப்பட்டு கொடுத்தது, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனா அந்த தாக்கம் இன்னைக்குமே இருக்கு. இன்றைக்குமே நியத்தண்டாலே சத்தமா உசல்லி ஃபர்லல் லுஹரின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஆகும். இன்றைக்குமே ஆலிம்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நினைக்கிறான். அப்ப நீங்க தெளிவா என்ன புரியணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவர்கள் காட்டாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. இப்போ நீங்க உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு டவுட் வரும், என்னது என்னது அரபால தான் சொல்றாங்க, என்னத்தை பெருசா தப்பு நடந்துட்டு நினைக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நபித்தோழருக்கு துவா கற்றுக் கொடுக்குறான். தூங்கும்போது ஒரு துவா, தூங்கும்போது அல்லாஹ் பிஸ்மிக மூத்துவாகியான துவா பாடும். நிறைய துவாகி, அதுல ஒரு துவா, அல்லாஹ் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வால்ஜஅத்து ظஹரி இலைக் ரஹபத்து வரஹபத் இலைக் ஆமந்து பிக்கிதாபிக்கல் அன்ஸல்த வபி நபிக்கல் அர்ஸல்த. அதுல அன்ஸல்த வபி நபிக்கல்லதி இதுதானே, வபி நபிக்கல்லதி என்ற வார்த்தை அந்த சஹாபி மனப்பாடம் செய்யும் போது வபி ரசூல் மடக்கமான செய்யறாரு, மனப்பாடம் கொடுக்குறார். ரசூல் அதை கண்டிக்கிறான். உமக்கு நம்ம எப்படி சொல்லி தந்தோம், நபி தானே, நீங்க எப்படி ரசூல் என்று சேர்ப்பீங்க? அப்ப நபிக்கும் ரசூலுக்கு இடையில என்ன வித்தியாசம்? நபி என்ற அரபுல அறிவிப்பு செய்யக்கூடியவர், அறிவிப்பு. ரசூல் என்றார் தூதர், தூது செய்தி, வேறு டிஃபரெண்ட் இல்லை. ஆனா ரசூலை கண்டிக்கிறான், நீ எப்படி செய்வா, உனக்கு என்ன அதிகாரம் நிற்கிறது? அந்த வகையில தோரணையில என்ன செய்யறான்னு கேட்டா அது அனுமதி கொடுக்கிற ரசூலா. அப்ப இன்றைக்கு என்ன செய்யறாங்க, உசல்லி ஃபர்லல் லுஹரி பெரிய ஒரு அரபு வாசகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே, அவர் இஸ்லாத்தின் பார்வையில் மிக கண்டனத்துக்குரிய காரியம். மிக கண்டனத்துக்குரிய காரியத்தை பரவலாக முஸ்லிம் செய்யலாம், அதான் கவலை, பரவலா செய்யணும். அப்ப நபிகள் நாயகம் காட்டாத ஒண்ணு நம்ம செய்யறோமே, அது பாவம் கிடைக்குமே. தொழுகைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம், அது ஸ்டார்டிங்கே நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு செய்யறோமே, தவறு செய்யறோம் என்று என்ன செய்யதில்லை, புரியுதில்லை. புரிய போனாலும் கூட உலமாக்கள் விடுறாங்க. அப்ப எனவே அதனாலதான் வந்து இந்த ஜனாசா தொழுகை கொண்டு போனாலும் அதுல நியத்து சொல்லி கொடுக்கிறது. அப்ப எனவே அப்படி நியத்து கிடையவே கிடையாது. நினைக்கிறது நீங்க வந்து கிபிலாவை முன்னோக்கின்னு சொல்ல தேவை. கிபிலா முன்னோக்கி தான் ஆல்ரெடி இருப்பாரு. இப்ப உதாரணத்துக்கு இந்த மைக்கேரி, நான் வந்து மைக்கு முன்னால பேச வேண்டியதான். மைக்கை நான் பேச போறேன்னு சொல்லிடுமா, மைக்கை நான் பேச போறேன் இப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பொம்பளை வைக்கிற ஒரு அபாயா இருக்கு, அபாயா கிட்ட பேத்து நான் வந்து அபாயா போட போறேன், நான் அபாயா கிட்ட பேசுற மாதிரி. இது கிபிலா கிட்ட பேச கிபிலா முன்னோக்குறேன். ஏன் அப்படி கிபிலா முன்னோக்குற சொல்லணும்? ஆல்ரெடி உங்களோட செய்கையில கிபிலா முன்னோக்கி தானே காட்டிக்கிறீங்க. மனசால வந்து நம்ம வந்து அல்லாஹ்க்கான தொழுவுறோம் வந்துட்டா ஓகே. மற்றதான் நீங்க செயல் வடிவம் காட்டுறீங்க, முன்னுக்கு நிற்கிறீங்க, செயல் வடிவம் காட்டுறீங்க, அதை நீ அல்லாஹ்ட்ட சொல்லித்தான் ஆகணுமா? எனவே அப்ப நினைக்கணும், அல்லாஹ்க்கான தொழுவு நினைச்சா ஓகே. இதை தவிர வேற எந்த வாசகங்களும் சொல்லா கற்றுத்தரவும் இல்லை, எதுவும் இல்லை. இதுதான் அடிப்படையான செய்தி. அடுத்த நீயத்துல இந்த ரமலான் கால நீயத்தை பாருங்க. அப்போ இன்றைக்குமே ரேடியோவில் போட்டு நவைத்து சோமகதின் அன்னதாயி பர்லி ரமலான ஆதி சனத்தி இல்லாய் தாலா, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் இப்படியே என்ன கேட்டா ரேடியோவில் சொல்றான். பள்ளி வாயில் மௌலவி சொல்லி கொடுக்குறான், பள்ளி வாயில மௌலவி சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு கியாமுலையில போய் சொல்லி கொடுப்பாரு. இந்த வாசகம் என்பது என்ன அர்த்தம்? அதை சொல்லுது, நவைத்து, நான் நியத்து வைத்தேன், சோமகதி நாளை பிடிக்க நியத்தேன்னு அர்த்தம். இன்றைய நோம்புக்கு அவர் பிடிக்கல, நாளை நோம்புக்கு இன்றைக்கு நீங்க வைக்கிறார், நாளை பிடிக்க நியத்து வைத்தது. இப்ப நீயத்தும் வாசகம் விளையாடுகிறது. இந்த பெரிய வாசகத்தை நபிகள்லாம் சொல்லி தரவே இல்லை. இது மனுஷன் உருவாக்கின வாசகம்.
மனுஷன் உருவாக்கின வாசகத்துக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ரசூலை சின்ன வாசகத்தை எச்சரித்தாங்க, கண்டித்தாங்க. நபிக்கு ரசூல் மாத்தினத்துக்கு இது பெரிய ஒரு வாசகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது மாதிரி தான் ஒளி செய்யும் போதும் அது சத்தமான செய்கிறது, அதை வந்து நம்ம சொல்வது என்பது தவறு, தப்பு. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இது முதல் பகுதி. ரெண்டாவது, இப்போ நம்ம ஒளி செய்ய ஆரம்பிக்கிற பொழுது நான் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். இது நசாயில வார செய்தி. இதா தவல்லாத்த நீங்கள் ஒளி செய்ய இஷ்டா பண்ண நீங்கள் வந்து தவல்லோ பிஸ்மில்லா, இது தவல்லோ பிஸ்மில்லா வருது. நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஒளி செய்யுங்கன்னு வருது. அது மாதிரி வந்து நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஒளி செஞ்சிட்டோமா, அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ரசூலை விளக்க சொல்கிறோம். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? இரு கைகளையும் கழுவ வேண்டும். இதா தவல்லாத்த ஃபகசல்த கஃபை, ஒளி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2 கஃபை என்ன செய்யணும்? நாங்கள் கஃப்ன்னு இந்த முழுமையாக சொல்கிறது கஃப், இந்த கஃபை வந்து நீங்கள் கழுவணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வாய்க்கு தானே, இந்த வாய்க்கு தண்ணி, வாய்க்கு மூக்குக்கு தண்ணி செலுத்தும். தண்ணி செலுத்தி சுத்தம் பண்ணுது. இப்படி சுத்தம் பண்ணிடுறது. நிறைய பேர் வாய்க்கு மூக்கு இப்படி கையை போடுறது தானே, இப்படி போடுறது இல்லை. வாயை மூக்கு தண்ணி செலுத்து, இப்படி வாயை தண்ணியை செலுத்தியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. சீந்து அப்போ வந்து இப்படி வாயை போட்டு இப்படி எடுத்து இல்லாமல் தண்ணி செலுத்தி எடுத்துக்கலாம் செய்யுது, சீந்து விடுறது. அப்போ இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இது புகாரில 159 இலக்கமாக வருகிறது. ஏற்கனவே வந்து கையை கழுவுங்கன்னு இது நசாயில வர செய்தி. அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால், சரி கழுவிட்டோம். அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து முகத்தை என்ன செய்யறது? முழுமையாக நம்ம வந்து முகத்தை முழுமையாக நாங்கள் கழுவ வேண்டும். பகசல பிகிமா வஜிகன்னு சொல்லி தான் எதெல்லாம் உள்ளடக்குமோ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கழுவ வேண்டும். இது புகாரில 140 இலக்கம் அது செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? கை மிருஃபக்குன்னு இந்த மிருஃபக் வரைக்கும் வந்து வலது பெஸ்ட்டுக்கு வலது கையை கழுவுறது, ரெண்டாவது இடது கையை கழுவுறது. அது வந்து மிருஃபக் வரைக்கும் கழுவணும். அது புகாரில 159 இலக்கம் அது வருகிறது. இதெல்லாம் சரியா செய்யறோம். எதை செய்யறோம்? இந்த வாய்க்கு மூக்கு தண்ணி செலுத்துறதுல கொஞ்சம் மிஸ்டேக் விடுறாங்க. அது மற்றதெல்லாம் கழுவுறதுலாம் குறைபாடு கிடையாது. எதில் மிஸ்டேக் விடுறான்னு கேட்டால், அந்த தலைக்கு மசாஜ் செய்கிறது தானே. அதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் குடும்பத்தாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் இப்படி செய்வாங்க, இந்த இப்படி தடவுறது. அல்லது தொப்பி போட்ட ஒரு ஆலிமா இருந்தால் அவர் இப்படி தடவுவார். அவர் தொப்பியும் கழட்டக்கூடாது, தலைக்கு மசவும் செய்யணும், ரெண்டையும் செய்வார். இந்த மாதிரி ஓமலை எடுத்து விடுறது, இப்படி இந்த மாதிரி செய்கிறது. அப்போ அந்த மாதிரி தொட்டா போதும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறான்னு கேட்டால், குர்ஆன்ல அல்லாஹ் வம்சஹு பிர் ஊசிக்கும், உங்களோட வந்து தலையை மசாஜ் செய்யுங்க வருது. தலையை தான் மசாஜ் செய்யுங்க வருது. அப்போ தலையன்னா இது இது தலைமுடி, இதுவும் தலை தான் செய்யலாம்னு கேட்டால், அப்படி இமாம்கள் அர்த்தம் கொடுத்திக்கிறாங்க. 3 முடி 4 முடி பட்டா போதும் அப்படி அர்த்தம் கொடுத்திக்கிறாங்க என்று சொல்லி என்ன செய்யறான்னு கேட்டால் இப்படி தடவுறாங்க. ஆனால் குர்ஆனுக்கு விளக்குறையா வந்து ரசூலா தான், குர்ஆனுக்கு விளக்குறை ரசூலா வருவான், அல்லது குர்ஆனுக்கு இன்னொரு வசனம் விளக்கமாக வரும். அந்த ரசூலா எப்படி செய்யறான்னு கேட்டால், இது புகாரில 185 புகாரில மசக ராசோ பியதி, 2 கைகளும் தன் தலையை மசகு செய்தார்கள். ஃபாக்குபல பிஹிமா வாதுபர, முன்னோக்கி பின்னோக்கினார்கள். சொல்லிப்போட்டு பதபி முகத்தம் ராசி ஹத்தா தஹப பிஹிமா இல் கஃபாஹு, தெளிவான வார்த்தையோடு இப்படி விமக்கத்தம் தலையின் ஆரம்ப பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு கஃபான பிரடி வரங்கானு கொண்டு சென்று சும்மா ரத்தகுமா இதில் மக்கான பதா எப்படி ஆரம்பிச்ச இடத்துக்கு இப்படி கொண்டு வந்தாங்க, திருப்பி ரிப்பீட் கொண்டு வந்தாங்க. என்ன தெளிவாக வருது. புகாரில் அறிவிப்பாளர், புகாரி என்ற ஹதீஸ்க்குன்னு ரொம்பமான அறிவிப்பாளர் கொண்டு செய்தி. அவன் ஏன் இன்றைக்கு முரண்டை பிடிச்சிருக்கிறான்? அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தாரில் வந்து தலைக்கு மசாஜ் செய்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்துப்பீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தால் உங்களோட தாத்தா தங்கச்சி அல்லது உங்களுக்கு மாமியார் மகள் அல்லது வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஏன் நம்ம சொல்லணும் கேட்டால், ரசூலை சொன்ன முறைப்படி ஒளி செய்யாது ஒழு கூடுமா? ஒழு கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? அதில் மிக கவனமாக இருக்கும். சரி, அதில் ஓகே. அடுத்தது என்ன? நாங்கள் வந்து காலை கழுவுறதை பொறுத்த வரைக்கும் இந்த குதிகாலை கவனம் பார்த்து கழுவணும்.
ரசூலுல்லாஹ் சொல்றான், குறிப்பிட்டு சொல்றான், குதிகால சரியா கழுவாட்டி நரகம் சொல்லிட்டான். பவையில் ஆகாபி மினன்னார், நரகம். அப்ப நீங்க அவசரப்பட காலை கழுவிட்டு வரக்கூடாது. காலை பார்க்கும்போது குதிகாலை பார்த்து என்ன செய்யணும், கழுவ வேண்டும். இது ஒளி செய்கிற முறைகளில் ஒரு பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹதீஸ்ல எல்லாமே புகார்ல வர செய்தியில சலாது மர்ராத்தான் எப்படி தெரியும் அர்த்தம்? 3 தடவை. அதான் 3 தடவை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. செய்யணும். ஆனா 3 தடவை மட்டும் அவளை செய்யணுமான்னு கேட்டா ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு தடவையும் அவளை செய்யலாம். உதாரணத்துக்கு இது புகார்ல வர செய்தி, மர்ரத்தன். இப்ப நீங்க கையை ஒரு தடவை கழுவுறீங்க, முகத்து ஒரு தடவை, இது ஒரு தடவை, இதை ஒரு தடவை, மசகு ஒரு தடவை, அது போன்று கால ஒரு தடவை, இப்படியே ஒவ்வொரு தடவை கழுவலாம். இது தண்ணி பற்றாக்குறை என்றால் தான் அப்படி இல்லை. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு தடவை தான் கழுவ போனா ஒரு தடவை கழுவி போங்க. பற்றாக்குறை இருந்தால் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தடவை கழுவினாங்க. 2 தடவை, எப்படி முகத்தை 2 தடவை, கையை 2 தடவை, காலை 2 தடவை கழுவலாம். ஆனால் அந்த மசகை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் 1 தடவை செஞ்சாங்கன்னு வரும், 2 தடவை செஞ்சாங்கன்னு வரும், 3 தடவை வராது. 3 தடவை செஞ்சாங்கன்னு வராது. ஆனால் மற்ற உறுப்புகளை 3 தடவை செஞ்சாங்கன்னு வரும், அதுக்கு மேலே வராது. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு தடவை செய்யலாம், 2 தடவை செய்யலாம், 3 தடவை செய்யலாம், 3க்கு மேலே தடவை செய்யக்கூடாது. ஒரு கேள்வி வரும், டைப்பில் ஒளி செய்யக்குள்ள நீங்கள் வந்து காலுக்கு தண்ணி ஊற்றுவீங்க, எப்படி கவுண்ட் பண்ணுற? காலுக்கு தண்ணி ஊற்றி எப்படி கவுண்ட் பண்ண? ஊற்றி கொண்டு தான் இருப்போம். அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தடவை ஊற்றுறீங்க, கழுவுறீங்க. இப்போ அதை வந்து டெப்பில் கழுவுட்டா சரி, நீங்கள் திரும்ப எடுத்து காலை கழுவுறேன் தப்பு. காலை வச்சு தண்ணியில் டெப்பில் தண்ணி பிடிச்சி கொண்டு தண்ணி ஊற்றி கொண்டு அது கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஊற்றி போனால் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இது கவுண்ட் பண்ண திருப்பி எடுத்து திருப்பி கால் எடுக்கிற, திருப்பி கழுவுறது, திருப்பி எடுக்கிற, இப்படி 3 தடவை தாண்டி எடுக்கக்குள்ள மட்டும்தான் அது வந்து நம்ம என்ன செய்யணும், அது பிழை. ரசூலுல்லாஹ் மாற்றம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் 3 தடவை சொன்ன வழிகாட்டினா அதை தாண்டக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒளி செய்கிறீங்க, புகால வர செய்யுது. இப்போ நீங்கள் வந்து கையை கழுவுறீங்க, எத்தனை தடவை? 2 தடவை. முகத்தை 3 தடவை, இந்த கையை 2 தடவை. மாற்றி ஒளி செய்றீங்க, ஒரு கையை 2 தடவை, முகத்தை 3 தடவை. இப்படி மாற்றி ஒளி செய்யலுமா? அந்த எண்ணிக்கையில் மாற்றி ஒரே டைம் ஒளி செய்யணுமாட்டா? அப்படியும் ஒளி செய்யணும். ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சுக்கிறான். ஆனால் 3 தடவை தாண்டக்கூடாது. ஒரே நேரத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு தடவையும் ஒளி செய்யலாம், ஒவ்வொரு உறுப்பு 2 தடவையும் ஒளி செய்யலாம். அதே நேரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு உறுப்பை 2 தடவை, இன்னொரு உறுப்பை 3 தடவை, அப்படியும் ஒளி செய்யலாமாட்டா? ஒளி செய்யலாம். ஆனால் பேசிக் 3 தடவை செய்யக்கூடாது, தாண்டக்கூடாதான் பேசிக். அதை புரிஞ்சுக்கணும். சரி, அதில் அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் ஒளி செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன ஓதுறது? ஆனால் மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் சொல்லிடுறேன். நீ பார்த்தீங்கன்னா பரவலாய்க்கு இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஓதுவான். களிமா ஓதக்குள்ள அஷ் ஒரு 50 அஷது சொல்லிடுவான். அப்போ இப்படி இந்த ஹவுல் மற்ற பள்ளிவாயில் ஹவுலு பணம் தான் விளங்குது அஷது சொல்கிற விஷயம். சில பெண்கள் அப்படி தானே, இந்த எப்படின்னா அந்த அதை நான் சொல்லிட்டு ஏற்கனவே இந்த உசல்லி ஃபர்லி தானே. சில பெண்கள் எப்படி தெரியும் உசல்லி ஃபர்ல சொல்கிறது? சல்லி ஃபர்ல, உசல்லி தானே, சல்லி ஃபர்ல. சல்லி ஃபர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அரபில் சல்லியன நீ தொழு, உசல்லி நான் தொழுகிறேன், சல்லியன நீங்கள் தொழுங்கன்னு அர்த்தம். நான் தொலைல நீங்கள் தொழுங்க. அரபு தெரியாதானே, சும்மா சல்லி ஃபர்ல. சல்லி ஃபர்ல வாங்க, நீங்கள் தொழுதீங்களா அல்ல வேற ஆள் தொழுவாங்களா? நானும் தொழுது, நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் தொழுங்கன்னு சொன்னீங்களே. அப்போ வந்து என்ன அர்த்தம் தெரியும். அது மாதிரி தான் இங்கே என்ன செய்ய ஒவ்வொரு உறுப்பும் அஷ்ன்னு சொல்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன அஷ்ஷது எப்படி தெரியுமா? ஒளி செஞ்சு முடிஞ்சது பிறகு ரசூலுல்லாஹ் 2 விதமாக கட்டுத்தாரான். முஸ்லிம் அறிவாயத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. 2 விதமாக சொல்லித்தாரான். இதனுடைய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? சிறப்பு என்ன தெரியுமா? சுவர்க்கத்தில் வந்து 8 வாசல், அதை நீங்கள் விரும்பிய வாசலால் சுவர்க்கம் போகலாம். இந்த உதாரணத்துக்கு இந்த பாபுர் ரய்யான் என்ன நோம்பாளிக்குன்னு ஸ்பெஷல் கதவு தான் வந்து பாபுர் ரய்யான்.
அப்ப நோம்பு பிடிச்சாக்க ஸ்பெஷலாக அந்த வழியாக சுவர்க்கம் போவான். பாபு சதக்கா, சதக்கா கொடுத்தாக்க ஸ்பெஷலாக வச்சுக்கிறான், அந்த வழியோட போவான். பாபு சலா, தொழுகையாளிக்கு வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க, அந்த வழியால போவாங்க. இப்படி அதில் கூடுதலாக ஸ்பெஷலாக இருந்தவர்கள் ஒவ்வொரு ஸ்பெஷலாக இருப்பாங்க தானே. தர்மம் கொடுக்கறது ரொம்ப போட்டி போட்டு முடிப்பான் ஒரு கூட்டம். அவன் நல்லா இனங்கணிக்கா, இந்த உனக்கு இந்த வழியாக நீ போ, என்னென்ன செஞ்ச நல்லா கொடுப்பான். ஆனால் இது வந்து பாருங்க, இது வந்து இந்த பெரிய அளவு கஷ்டம் இல்லை, தர்மம் கொடுக்குற அளவுக்கு இல்லை தானே. கொலை செஞ்ச பிறகு துவா ஓதுறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இது ஓதுனீங்கடா சுவர்க்கத்தில் விரும்பி வாசலால் சுவர்க்கம் போகலாம் நம்பி வந்து. அப்ப நீங்க என்ன செய்யலாம், நானும் நீங்களோ அது ஒளி செஞ்சு முடிஞ்சது பிறகு இதை ஓதிகள் வரும். இந்த நன்மை விளங்கினா, இவன் சொன்ன நன்மை உங்களுக்கு விளங்கினா நீ மிஸ் பண்ண மாட்டேங்குது பிறகு. அது மாதிரி நீங்க ஒளி செஞ்சிட்டீங்க, அதுக்கு 2 ரக்காத் தொலையலுமா காணிக்கை, ஒழுக்கு 2 ரக்காத் தொலையலுமாண்டா சொல்லலாம். இதுல சிறப்பு எப்படி தெரியுமா, ரசூலுல்லாஹ்க்கு மீராஜ் பயணம் போய் சுவர்க்கத்தினுடைய காட்சிகள் காண்பிக்கப்படுது. அதுல ஒரு காட்சி வந்து பிலால் ரலி பாதனையோட நடந்து போறாரு, சத்தம் கேட்குது, ரசூலை பார்க்கிறாங்க. அதை அப்படியே எடுத்து காட்டுவான் பிலாலை. உலகத்துக்கு வந்த பிறகு பிலாலோட பேசுறான், பிலாலே நம்மளை முந்திட்டீங்கன்னு இப்படி கேட்கிறான். எதை கொண்டு முந்தினீங்க கேட்கிறான், எதை கொண்டு பிலால் முந்தினீங்க சுவர்க்கத்துக்கு, ஏன் அப்படி கேட்கிறான்னு கேட்டால் முன்கூட்டி பார்த்துட்டாங்களே, அதில் முன்கூட்டி எடுத்து காட்டிக்கிறான் பிலால. எல்லாம் நான் எப்போ ஒளி செய்தாலும் 2 ரக்காத் தொழாம நான் இருக்க மாட்டேன், எப்போ ஒளி செய்தாலும் 2 ரக்காத் தொழாம இருக்க மாட்டேன், அதுதான் நான் செய்யற ஸ்பெஷல் காரியம் என்று அவர் சொல்றார். அவர் பாருங்க, சும்மா 2 ரக்காத் தொழுதுதான் எனக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு காரணம் அமைஞ்சதுன்னு அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அதை தடுக்கல, இல்லை இதுக்காக நீ சுவர்க்கம் போகல அப்படி சொல்லலையே, ரசூலை ஏற்றுக்கொள்றாங்களே. வல்லாது பிழையாக இருந்தால் அல்லா உடனே வகை இறக்கி செய்வான்னு கேட்டா இல்லை, பிலால் சொன்ன தவறுன்னு சொல்லிப்பான். அப்போ நம்ம வந்து ஒளி செய்வதற்கு 2 ரக்காத் காணிக்கை வந்து தொழலாம் என்றால் தொழலாம். அளப்பரிய சிறப்பு இருக்கிறது, பிலாலுக்கே சுவர்க்கத்துக்கான வழியை காட்டுவதற்கு அம்சம் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து அப்போ ஒளி செய்கிற பின்னால் ஓதுற துவா அது மாதிரி பலவீனமான சில துவாக்களை அதில் இந்த என்னென்னா அல்லாஹும்ம ஜஅல்னி மின தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹ்ஹிரீன் வஜஅல்னி மின் இபாதக ஸாலிஹீன் ஒளி செஞ்ச பிறகு பெரிய இந்த அஷ்ஹது கலிமாவோட சேர்த்து பெரிய ஒரு துவா சமூகத்தில் பரவலாக அதுவும் இருக்கத்தான் செய்யுது. அது பலவீனமானது, அது ஓதக்கூடாது. முஸ்லீமில் வார ரிவாயத்து 2 அந்த ரிவாயத்தில் உங்களுக்கு வழங்கப்படுத்திக்கிறது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்து பாடமான துவாக்கள் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை வந்து மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் அந்த ஞாபகம் வரும்போது இந்த ஞாபகம் அந்த சிறப்புகளை மையப்படுத்தினீங்கன்னா அதை நீங்கள் கடைபிடிக்கலாம். இதை உங்களோட வீட்டில் உங்களோட குடும்பத்தில் யார் யாருக்கு சொல்ல இயலுமோ அதை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு களிமாவுக்கு அஷ்ஹது இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யணும், விளங்கப்படுத்தணும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒளி செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்றீங்கன்னா, இந்த அதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த இந்த மசகு செய்யும் போது மசகோடு சேர்த்து அது பிறகு காது என்ன செய்யறது, கட்டை விரல் பின்னுக்கு, இது உள்ளுக்கு, இது இப்படியும் செய்யறது, இப்படி காதை என்ன செய்யறது, சரி அதை சேர்ந்து செஞ்சுக்கணும். தலையோட சேர்த்து என்ன செய்ய வேண்டும், இந்த காதை வந்து செஞ்சு கொள்வது. அதை வந்து நான் ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டு அதை செஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒளி செஞ்சதுக்கு பிறகு ஒழுவ முறிக்கிற காரியங்கள் என்ன, ஒழுவ முறிக்கிற காரியங்கள் நடைபெற்றால் நம்ம வந்து மீண்டும் ஒளி செய்யணும். அதில் முதலாவது காற்று பிரிகிறது, 2வது 1க்கு 2க்கு போகிறது. இது இந்த மாதிரி காரியங்கள் தான். அது மாதிரி வந்து கணவன் மனைவியை தச்சையில படுறது, அல்லது வந்து இன்னொரு அந்நிய பெண் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒளி செஞ்சுட்டு கஞ்சலை பட்டு இப்படி பட்டதுனால வந்து என்ன செய்ய முடியாது, அப்படின்னா ஒழு முடியாது. ஆனால் வந்து அப்போ ஒழு முறியறதுக்கான அந்த காரியங்களை தொட்டு படுறது அதெல்லாம் வந்து கிடையாது. ரசூலை தொழும்போது கூட ஆயிஷனாய் குறுக்கால படுப்பான், குறுக்கால தான், ஏன்னா சின்ன இடம் தானே. அப்போ ரசூலை என்ன செய்வான்னு கேட்டால் சுஜூது போக்கில் இப்படி தள்ளி விடுவான், ரசூலை காலை இப்படி எடுப்பான். ரசூலெல்லாம் ஆயிஷனை எடுப்பான். ரசூலை தொழுகிறாங்க, சுஜூது போக்கில் வந்து என்ன செய்வான்னு கேட்டால் ஆயிஷனை சொல்கிறாங்க, கமசன் எனக்கு என்னை வந்து தள்ளிடுவாங்க, கிள்ளுவாங்க, நான் அப்படி காலை என்ன செய்ய எடுத்துருவேன். திருப்பி ரசூலா ஈத்ததால் போன பிறகு நான் அப்படி காலை நீட்டுக்குவேன். தொழுவுறது இந்த படுக்கிறது தூங்குறதுக்கு இடம் பற்றாக்குறை. அப்போ திரும்ப என்ன செய்வாங்க, அந்த கையால் வந்து என்ன தள்ளுவாங்க, காலை நான் எடுத்து மடக்கி கொள்வேன்னு சொல்கிறான். அப்போ தொழும்போது நடக்குது தானே, இல்லை பெண்களை தொட்டால் ஒழு முடியுமெண்டா அப்போ ரசூலா வந்து என்ன செஞ்சுக்கணும், பட்டனை உடனே போய் ஒளி செஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ எனவே பட்டாலாம் ஒழு முடியாது, பட்டாலாம் ஒழு முடியாதுன்னு அடிப்படை முடியும். அதே நேரத்தில் ஒட்டகம் இறைச்சி சாப்பிட்டா ஒழு முடியும்னு வருது, ஒட்டக இறைச்சி
அது என்னது சொல்லப்படுன்னு வரல. ஆனால் ஒட்டகறி சாப்பிட்றோம். ஆனால் அதை ஆட்டரைச்சோ மாட்டரைச்சோ அல்லது நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க, அல்லது டொஃபி சாப்பிட்றீங்க, வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, இது மாதிரி எந்த உணவுகளை நாங்கள் சாப்பிட்டாலும் ஒழு செய்து கொண்டு ஒழு முடியாது. ஆனால் நாம் வந்து வாயை துப்புரவு பண்ணிக்கொண்டு நம்ம தொழுகை போனால் ஓகே, நம்ம சாப்பிட்டோமே ஒழு முறிஞ்சிருமே அப்படின்னு கிடையாது. நீ ஒழு செஞ்சிருக்கீங்க, உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறுது, அது இந்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது, ரத்தம் வந்தால் ஒழு முடியாது. ஒழு செஞ்சிருக்கிறீங்க, வாந்தி வருது, ஒழு முடியுமா? ஒழு முறிக்கிற காரியம் மெயினா வந்து என்னது? அந்த 1-2 போற காற்று போய் இது மாதிரி காரியங்கள் தான் ஒழுவை முறிக்கும். தவிர அது இல்லாம வந்து என்ன செய்யாது, மற்றபடி ஒழுவை வந்து என்ன செய்யாது, முடிக்காது. அதை புரிந்து கொள்ளணும். அது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த மாதிரி காரியங்கள் வந்து ஒழுவை செஞ்சு முடிச்சு. சரி, இப்ப வந்து இது ஒழுவு முறிக்கிற காரியங்கள். இந்த காரியங்கள் நடைபெறாமல் இருந்தால் நீங்க எவ்வளவு காலத்துமா லொஹரிக்கு நடைபெறலை, நீங்க ஒழு எப்போ உங்களுக்கு முடியுதோ அது வரைக்கும் என்ன செய்யலாம், நீங்க வந்து தொழுது கொள்ளலாம். நீங்க திரும்ப வந்து என்ன செய்யணும், நீங்க வந்து ஒழு செஞ்சு கொண்டிருக்கணும்ன்ற விரும்பினா அப்படி செஞ்சுட்டு போற விஷயம். ஒழு முறையாட்டி நீங்க விரும்பினா செய்யுங்க, இல்லாட்டி தேவையில்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக இப்ப வந்து நம்ம தொழுகைக்குள்ள போறோம். எங்க போறோம்? தொழுகைக்குள்ள போயிட்டோம்டா, நாங்க தொழுகிற பொழுது இந்த கை வந்து என்ன செய்யணும்னு அந்த காது சோனைக்கு, இந்த காது இதுக்கு நேரம் கையை என்ன செய்யணும், வைத்தோம். அல்லது தோல் புயல், மங்கி பை சொல்லலாம். அதுவோ மங்கி பை, இந்த மங்கி பையனா தோல் புயம். உதுனைன்னா காதுக்கு நேரம் அல்லது வந்து தோல் புயத்துக்கு நேரம் என்ன செய்யணும், நாங்கள் கையை உயர்த்தணும். ஆனால் சிலாக்களை பார்த்தீங்கன்னா இப்படி உயர்த்துவோம், அல்லது சிலாக்கள் திடீர்னு வந்தோன்னா திடீர்னு வருவாங்க, உயர்த்தணும் இல்லை, இப்படி ஒரு கட்டு. நம்மளுக்கு எங்க உயர்த்தணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல. ஆனால் நம்ம ரசூல்லா எங்களுக்கு ஒவ்வொன்றையும் வழிகாட்டுறான். ரசூல்லா என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரைத்துமுனி சொல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீரோ அவ்வாறு தொலை. அப்ப ரசூல்லா சொன்ன முறைப்படி தான் நம்ம என்ன செய்ய தொலை வேண்டும். நம்ம இஷ்டது கையை வைத்துறது காலை வைத்துறதுலாம் கிடையாது. ஏன்னா இது ரசூல்லா வந்து ஒரு 20 நாள் கொண்டு ஒரு கிளாஸ் நடத்துறாங்க இளைய சமுதாயத்துக்கு. நடத்திட்டு 20 நாள் கழித்து போகிற பொழுது ரசூலை சொல்லி அனுப்புற வார்த்தை தெரியுமா? சல்லு கமா ரைத்துமுனி சொல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீரோ அவ்வாறு தொழுங்க என்ற வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. நபிகள் காலத்துல ஒரு மனிதர் வந்து தொழுகிறார் பள்ளிவாயில்ல, ரசூலை சொன்னாங்க தொலை இல்லைங்க, லம் துசல்லி. திரும்ப தொழுகிறார், லம் துசல்லி, தொலை இல்லைன்னு சொல்றாங்க. திரும்ப தொழுகிறார் ரசூலா, லம் துசல்லி, தொலை இல்லைன்னு சொல்றாங்க. அவருக்கு இதை விட எனக்கு தொலை தெரியாதுன்னு சொல்ற ரசூலை தொழுக முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. எனவே தொழுகை என்பது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தொழுவது கிடையாது. வஹீன் ஊடா ரசூலை கால கற்றுக் கொடுத்தான். வஹீன் ஊடா இப்படித்தான் ருக்கு செய்யணும், இப்படிதான் சுஜூது செய்யணும், இப்படித்தான் செய்யணும், எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான். அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தான். எது கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருதோ அதைத்தான் நாங்கள் செய்யணும். நம்ம இஷ்டத்தை கையை உயர்த்த முடியாது, காலை உயர்த்த முடியாது. அதுல காது சோனைக்கு நேராக கையை உயர்த்து நாங்கள் வருகிறது. அப்ப நம்ம அந்த முறைப்படி என்ன செய்யணும், உயர்த்துக்கொள்ளணும். உயர்த்தி நம்ம கட்டிட்டோம் என்றால், கட்டுற பிறகு ரசூலுல்லாஹ் வந்து இந்த கஃபோட சேர்த்து சாயித் இப்படி இந்த வார்த்தை இது தீராண்ட இந்த மூலம் இந்த மாதிரி சேர்த்து காட்டினாங்கன்னு வருது. இப்போ நீங்கள் வந்து நெஞ்சில வச்சு இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஹதீஸ்ல வருது. ருசுகு கஃப் ருஸ் சாயித் திரா, இதில் சேர்த்து காட்டினாங்க, எல்லாத்தையும் உள்ளடங்கி காட்டினாங்கன்னு வருது. அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால், நீங்கள் வந்து நெஞ்சின் மீது வைத்து இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கொள்ளுவாங்க. சரி, அதே நேரத்தில் சில வைத்தியக்கீழே கட்டுவோம். அப்படி வைத்தியக்கீழே அதை மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியெல்லாம் கிடையாது. இப்போ சில ஆட்கள் தக்பீரை கட்டக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து என்னத்தையே புழுங்கினமா நிற்பான். அப்படி ஒருத்தர் இப்படியே நிற்கிற அவர் கை எப்படி வைக்கணும்னு தெரியாமல் நிற்பாங்க. அதுக்கெல்லாம் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் தெளிவான ஹதீஸோட முஸ்னத் அஹ்மத், புகாரி, இன்னும் பல கிரந்தங்கள் என்ன செய்யப்படுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் கையை நெஞ்சில் கையை கட்மார்ந்து முஸ்னத் அஹ்மதிலும், புகாரியில் வந்து இந்த திராவிட ரசூலை கை வச்சாங்கன்னு புகாரிலும் தெளிவான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். சரி, இப்போ நாங்கள் வந்து நீங்கள் ருக்குவுக்கு போகிறீங்க. ருக்கு போக்களை எப்படி போகணும்னு கேட்டால், கையை எங்கேருந்து உயர்த்தி தான் செய்யணும், ருக்கு போகணும். சமியல்லா அலிமன் ஹமே சொல்றீங்க, கையை எந்த இடத்துல உயர்த்திங்க அந்த இடத்துல செய்யணும், உயர்த்தி விடணும். அதுக்கு பிறகு வந்து சுஜூது போறீங்க, அந்த 2ஆவது ரக்காத்துக்கு எழும்பி வாரீங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்னு கேட்டால், உயர்த்தாம கட்டணும். அதன் பிறகு முதல் அத்தஹியாத் ஓதிட்டு
என்ன செய்யணும், எலும்பி வாரீங்க, அப்போ உயர்த்தி கட்டணும். 4 ரக்காத்துக்கு எலும்பி வாரீங்க, அப்போ வந்து செய்யக்கூடாது, உயர்த்தாம கட்டணும். அப்போ 3 இடங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3 ஆரம்பம் உயர்த்துறது, ருக்கு போக்கள் உயர்த்தி போறது, சமியல்லா அலிமன் ஹமீத உயர்த்தி வருது, இது 3 இடம். இன்னொரு இடம் எது, முதல் அத்தையார், அதுல இருந்து எலும்பி வந்தீங்கன்னா உயர்த்துறது 4 இடம். அப்போ 2 ரக்காத்துக்கு எழும்பும்போது உயர்த்த தேவையில்லை, லாஸ்ட் அது எழும்பும்போது உயர்த்த தேவையில்லை. இதான் உயர்த்திற இடங்கள். அப்போ என்ன ரசூல் இதை தான் அவங்க வழிகாட்டிக்கிறாங்க. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். சரி, இப்போ வந்து அதுக்கு பிறகு நம்ம வந்து ருக்கு போகிற சுஜூது போகிறதுல சுஜூதுக்கு போவோம் நம்ம. அதில் வந்து நீ பார்த்து ரசூலை சொல்கிறாங்க, ஒட்டகம் அமர்வது போன்று அமர வேண்டாம். ஒட்டகம் தானே, அமர்வு போன்று அமர வேண்டாம். நீங்கள் உங்களோட 2 ருக்குபத்தன் முட்டுக்காலை வைப்பதற்கு முன்னால் 2 கைகளை வைக்குமா ரசூலை சொல்கிறான். ஒட்டகம் அமர்வது போன்று அமர வேண்டாம்னா என்ன விளக்கம், என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் பாருங்க வந்து அது எப்போவுமே அந்த ஒட்டகம் என்பது முன்னுக்கு என்ன செய்யும், முன்னைக்கு தான் முன்னால குத்தும்படி, முன்னால குத்துவதனால அது அந்த அது குத்துறது என்ன தெரியுமா, அது வந்து அதுக்குரிய கால், அது முன்னுக்கு. ஏன் காலன்னு விளங்குறது தெரியுமா, அது தன்னுடைய சொறியை பயன்படுத்துவதற்கு பின்னால பயன்படுத்தும், பின்னங்காலிக்கு தானே, அதை சொறியறதுக்கு அதுக்கு பயன்படுத்தும், ஒரு கைமாய் பயன்படுத்தும். அப்போ எனவே அதை என்ன செய்யணும்னு கேட்டால் காலத்தானே செய்யும், முதலாவது உட்காரும் போது குத்தும், அதுக்கு மாற்றம் செய்யணுமா நீங்கள் கையை குத்துங்க. அப்போ ஒட்டகத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, ஆடு மாடை கவனிச்சிங்கண்டா, அது தன்னுடைய சொறியறது பயன்படும், மனுஷன் சொறியது கையை பயன்படுத்துவான், ஆடு மாடு சொறிவதற்கும் கையை நம்ம காலை பயன்படுத்தாது, காலால் சொரிய மாட்டேன். அப்போ ஒட்டகத்தை ஆடு மாடு பார்த்தீங்கன்னா பின்னால் காலம் இப்படி சொரியும். அப்போ அது பின்னால் வர இப்படி வச்சுக்கோனீங்கன்னா பின்னால் வாரது என்னது, அது கை, முன்னால் வாரது கால். அது எதை குத்துது, இந்த படுக்க போக்கலை முன்னு குத்துது, முன்னு 2 காலையும் குத்தி தான் என்ன செய்யும், உட்காரும். அப்போ அது வந்து இது கால். எனவே கால் அது குத்தினா அதுக்கு மாற்றம் செய்யணும்னா நீங்கள் கையை குத்துங்க. அந்த ரிவாயத்திலே தெளிவாக வந்துடும். நீங்கள் வந்து உங்களுடைய 2 கைகளை வைங்கன்னு வந்துடும். அப்போ நீங்கள் சுஜூது போக்கலை ஃபஸ்ட்டுக்கு கையை வச்சு போட்டு தான் என்ன செய்யணும், நீங்கள் வந்து முட்டுக்காலை வைக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான ஆதாரம். அதுக்கு பிறகு நம்ம அத்தையாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கைகள் வைக்கிற முறையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யுது, இப்படி வைக்கிற முறை ஒவ்வொன்று பார்ப்போம். சிலாக்கள் இது தொடைன்னு வைங்க, இப்படி வைப்பான். சிலாக்கள் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த அஷது சொல்லக்கலை, அத்தையாத்துல்லாஹி வ ஸலவாத்துஹு வ ஸலாமு அலைஹி சொல்லிட்டு அஷது இப்படி ஐயத்தான். அப்புறம் சரி கொஞ்சம் டைம் ஆகிடும், இப்படி விட்டுருது, இப்படி பல மாய் செய்வாங்க. ஆனால் ரசூல் அனுப்பிச்சானுக்கு அந்த வளையம் போல் வைத்து இது 2ஐயும் மடக்கும், 2ஐயும் மடக்கி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த கையை என்ன செய்யணும், அசைக்கும். ஏன்னு கேட்டால் அந்த ஹதீஸில் வார வார்த்தை யுஹர்ரிகுஹா யதூபிஹா, பிரார்த்தனை செய்து கொண்டு ரசூலுல்லாஹ் செய்திருந்தார். பிரார்த்தனை செய்து, பிரார்த்தனை என்னென்ன, அத்தஹியாத் பிரார்த்தனை, ஸலவாத் பிரார்த்தனை, பிரார்த்தனை செய்து கொண்டு அசைத்து கொண்டு இருந்தார்கள். அப்போ பிரார்த்தனை செய்யும் வரைக்கும் அசைக்கும். தெளிவான வார்த்தையில் வருது, பிரார்த்தனை செய்து கொண்டு. அப்போ நீங்கள் எப்போ பிரார்த்தனை அத்தையா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆரம்பத்திலே என்ன செய்யணும், பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அசைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது வந்து நசாயி, இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான், தாரகுத்னி, பைஹக்கின்னு பல கிரந்தங்கள், கிட்டத்தட்ட 9 கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது வலுவான நல்ல சஹியான செய்தி, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இது வந்து அத்தையார். அதுபோன்று வந்து நாங்கள் முதல் அத்தையாத்திருப்பு, கடைசி அத்தையாத்திருப்பு, அதில் வந்து நாங்கள் எங்களுடைய பின் தட்டுகளை வந்து என்ன செய்யணும், இடது காலு மீது வைக்க வேண்டும். அதுபோன்று இது முதல் அத்தியாத்திருப்பில். இடது கடைசி அத்தியாத்திருப்பில் என்ன செய்யணும், நம்முடைய தரையில் இறக்கி வைக்க வேண்டும். ஆனால் அந்த வலது காலுக்கு தானே இது வந்து இந்த மாதிரி இந்த விரலுக்கு தானே, விரல் நுனி, அது வந்து இப்படி படுக்க போடிக்கப்படாது. இந்த முறைப்படி உதாரணம் சொல்வதாக இருந்தால் அது புரிய, நீங்கள் அதை தெளிவாக செய்வீங்க, ஞாபகப்படுத்திடும். உதாரணத்துக்கு இது உட்காருங்க, முதல் எரிப்பு உட்காருங்க, முதல் எரிப்பு உட்காருங்க, முதல் எரிப்பு இங்கே இருக்கும். இதில் நிறைய பேர் நீங்களாம் சரியாக செய்வீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, இந்த காலை வந்து இப்படி வைப்போம், இடுப்பில் அது திருப்பி அழகா செய்யுங்க, இந்த இதுக்கு மேலே தான் வச்சிருக்கணும். இதுதான் இதுதான் இது வந்து நீங்கள் சரியாக செய்வீங்க, ஆனால் அந்த சமூகத்துக்கு காட்டுற சொல்லிடுறேன். இது வந்து முதல் அர்த்தம், இது கடைசி இருப்பீங்க,
இது கடைசி இருப்பு. இதுல வந்து சமூகத்துல இப்படி இதுக்கு மேல உட்காருவாங்க இல்லையா, இதுக்கு மேல அது உட்கார்ந்து காட்டுங்க. ரெண்டு காலம் வச்சு இந்த மாதிரி உட்கார்ந்து கழிக்கிறான். இதெல்லாம் பிழையான இருப்பு. அப்ப நான் ஏற்கனவே காட்டின முதல் இருப்போ கடைசி வந்து இருக்கும். இதுதான் இது வந்து நீங்க தெளிவா செய்யறீங்க. ஆனா வந்து தெளிவில்லாம செய்தாக்கள் மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். பள்ளிவாசல் போயிட்டு பாத்தீங்கன்னா ஏகத்துவ பள்ளியில நிலைமை தான். எவ்வளோ சொன்னாலும் கூட அந்த அத்தையாதி இருப்பு கிளியர் இல்லை, கடைசி இருப்பு கிளியர் இல்லை. அப்போ நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ எனவே இதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக இருக்கிறீங்க. ஆனால் வந்து இதை நீங்கள் 4 பேருக்கு சொல்லணும், 4 பேருக்கு எத்தி வைக்கணும், எடுத்துரைக்கணும். தொழுகை முறை இப்படி தான் ரசூலை செய்தாங்க, கையை இப்படித்தான் உயர்த்தணும் என்ற முறை என்ன செய்யணும், நீங்கள் செய்து காட்டணும். அதே போன்று தொழுகையுடைய முறைகள் எல்லாமே நீங்கள் அறிஞ்சிட்டீங்க. சரி, ஒளி செய்கிற முறை அறிஞ்சிங்க, ஒழுவு முறிக்கிற காரியம் அறிஞ்சிங்க. கடைசியாக நம்ம என்ன படிக்க போகிறோம்னு கேட்டால், ஒழு செஞ்சு முடிஞ்சு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஓதுகிற அவுராதுகள் குறித்து படிக்க போகிறோம். நீங்கள் தொழுகை முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் பண்ணி தொழுகை பின் அவுராது வச்சுக்கிறீங்களா? வச்சு உங்கள் வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படின்னு. அப்போ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழுகிற முசல்லா இடம் நினைக்கிறேன், அதில் வச்சுக்கணும். அப்போ அதில் நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், ஓதான் பார்க்காம உங்களுக்கு பாடம் வந்திருக்கும். அதில் முதலாவது என்ன செய்வீங்க, எப்படி ரசூலா சொல்கிறாங்க, இது எங்கே வருது, இது வந்து முஸ்லீமில் வார ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால், கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் சரஃப மின் ஸலாத்திஹி இஸ்தக்ஃபர ஸலாஸன். ரசூலா வந்து பாவ மன்னிப்பு தேடினார்கள் 3 தடவை. அப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். முதலாவது என்ன செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லணும், 3 தடவை சொல்லணும். அதே பிறகு என்ன சொல்லணும், அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலால் வல் இக்ராம். கரெக்ட் தானே? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், சரிதானே? அல்லாஹும் அந்த சலாமண்டா, இறைவா அந்த நீ சாந்தியானவன், வமிங்க சலாம் உன்னிடமிருந்து சாந்தி கிடைக்கிறது, தபாரக்த யாதல் ஜலால் வல் இக்ராம் கண்ணியமும் மகத்துவம் உள்ள இறைவனே நீ பரக்கத் புரிந்தவன், நீ தான் பரக்கத்துக்குரியவன். அந்த கருத்தை வைக்கணும். அல்லாஹும் அந்த சலாம் என்ன அர்த்தம், நீ சாந்தியானவன், வமிங்க சலாம் உன்னுடைய சாந்தி வருகிறது, தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் ஜலால் வல் இக்ராம் கண்ணியமான மகத்துவமான உடைய நீதான் பரக்கத் பொறிந்தவன் என்ற செய்தி வந்து தெளிவான செய்யப்படுது சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து தொழுகை பேர் ஓதுறது. அது மாதிரி நீங்க பாருங்க, ரசூலா ஓதுற இன்னொரு செய்தி தான் இது வந்து முஸ்லீம்ல வருது. கான யகூலு ஃபீ துபர குல்ல ஸலாத்தி மக்தூபத்தின். ஃபர்லான் ஒவ்வொரு தொழுகை பிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டால் ஓதுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். என்ன அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணங்குவது தகுதியான யாரும் கிடையாது, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த இணையும் கிடையாது, லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் அந்த ஆட்சி அதிகாரம் அவனுக்கு சொந்தமானது, புகழ் அனைத்தும் அவனுக்குரியது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் எல்லாவற்றின் மீதும் அவன் சக்தி வாய்ந்தவன். அதை நம்ம ஓதணும். அதுபோல் லா அல்லாஹும்ம லா மானி லிமா ஆத்தீத் வலா முஅத்தி லிமா மனாத் வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். இது முக்கியமான பகுதி. அல்லாஹும்ம இறைவா லா மானி லிமா ஆத்தீத் நீ கொடுத்ததை யாரும் தடுக்கல, வலா முஅத்தி லிமா மனாத் நீங்க தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு உங்களோட பக்கத்து வீட்டாக்கள் என்ன செய்யறான்னு கேட்டா புரோதமா பொறாமப்படுறான். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தான் கார் வாங்குறாங்க, இன்னொரு வீட்டை கட்டுறாங்க, நல்ல சந்தோஷமா வாழ்றாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், இதை தடுக்கணும், இவங்களோட பொருளாதாரத்தை வந்து எப்படியாவது முடக்கணும், அதுக்கு என்ன வழி என்று நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் அதை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க நினைச்சா யாரும் தடுக்கலுமா? தடுக்கல. அப்ப தடுக்க நினைச்சா கொடுக்கலுமா? எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்து அவரை வந்து என்ன செய்வோம், நம்ம என்ன கஷ்டப்படுறாரு, எல்லாரும் சேர்ந்து பொருளாதாரத்தை கொடுத்து நம்ம வந்து என்ன செய்வோம்னு கேட்டால் அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கும் நினைச்சாலும் கூட அல்லாஹ் நாடணும். அதான் நீங்கள் கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது. இது நல்லா அழகான அக்கீதா. இந்த அக்கீதா நீங்க என்ன செய்யணும் கேட்டா ஒவ்வொரு ஃபர்லான ஒவ்வொரு தொழுகை பேர் நீங்க செய்யணும், இதை ஓத வேண்டும். அது போன்று பாருங்க, ரசூலை இன்னொரு துவா சொல்லி தராங்க. இது அதிகமாக ரசூலை இதை ஓதுவாங்க. அதுல என்ன துவா, காணையத்தை அவ்வளவு பின் துபர சலாத்து ஒவ்வொரு தொழுகை பேர் இந்த பாதுகாப்பு தேடுவாங்க. அது முதலாவது அல்லாஹ் மின் அவுது பிக்க மின் ஜுபுன், ஜுபுன்னா கோழைத்தனம்,
கோழைத்தனை விட்டு உன்னோட பாதுகாப்பு வேண்டுகிறேன். வவுது பிகே அன் உரத்த இலா ஆறுதல் உமுர், தள்ளாத வயசு வரைக்கும் நீ வச்சுறாரு. ஏன்னா தள்ளாத வயசு வரைக்கும் ஏன் சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு 80 85 ஓகே பிரச்சனை, 90 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது பெட்டில் கழிச்சு கொள்வான். அது இன்னொருத்தர் கஷ்டம். ஆனால் ஒரு தாய் மலம் கழிக்கிறதையோ அல்லது தந்தை மரம் கழிக்கிறதையோ பிள்ளைகள் அதை கஷ்டமாக நினைச்சிட்டு கூடாது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அவங்க சிறு பிராயத்தில் அவங்களோட தாயோட மடியில் எவ்வளோ சிறுநீர் கழிச்சிருப்பான், எவ்வளோ மலம் கழிச்சிருப்பான். ஒரு நாளும் ஒரு தாய் என்ன செய்ய மாட்டாள், இது அருவருப்பாக நினைக்க மாட்டாள். அது மகிழ்ச்சியாக தான் அதை கையாளுவான். அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் ஏதோ தள்ளாத வயது அடைஞ்சிட்டா பெட்டில் சிறுநீர் கழிக்கிறா என்று அவங்க அறியாமல் நடக்குதுண்டா, இதை மரணிக்கிற வரையும் கண் கலங்காமல் அதை கிளியர் பண்ணி துப்புரவு பண்ணி என்னோட தாய் பெத்த தாய் என்று பெத்த தகப்பன் என்று வச்சு என்ன செய்ய வேணும், கண்கலமாக வச்சுக்கணும். ஒரு மகளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், என்ன சில ஊடுகளை பார்த்தீங்கன்னா மகள்காரியை அடிக்கிறது, பாப்பா உமாக்கு மௌத்து வராதா, ஒன்று சாகு வராதா, பெரிய கரைச்சலாக தொல்லையாக கிடக்கு, இந்த ஒவ்வொரு நாள் கழுவ வேண்டியிருக்கிறது, செத்து தொலைய மாட்டீங்களா இப்படி கேட்பான். அது மாதிரி சிவான்னு கேட்டால் வேற கோல் பண்ணி சொல்கிறது, இந்த கிழடு கட்டையை கொண்டு போங்க, கிழடு கட்டையை கொண்டு போங்க. அப்போ சின்னத்தில் வளர்த்து ஒரு நிலைமைக்கு உருவாக்கி ஆரோக்கியம் இருக்கிற பொழுது எவ்வளோ உதவி செஞ்சாலும் மறந்துட்டு இப்போ என்ன செய்யறான்னு கேட்டால் இப்போ கிழடு கட்டை செத்து தொலையணும் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிற சில இடங்கள் நம்ம கண்ணாலே கூட பார்த்துக்கணும். உண்மையில் அதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ எனவே அதனால் அல்ல என்ன சொல்கிறான், தள்ளாத வயது அடைஞ்சால் நீங்கள் சீன வார்த்தைகளை பயன்படுத்தாது. உங்களோட தாயந்தை விரட்ட வலா தன்னுக குல்லகுமா உஃபின் வலா தக்குல உஃபின் வலா தன்னுகுமா குல்லகுமா கவுலம் கரிமா, பாப்போமா விரட்டாங்க, சீன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்து. நல்லா ஏன் சொல்கிறான்னு கேட்டா, அந்த நேரத்தில் நீங்கள் சீன வார்த்தை சொல்ல வேண்டி வரும், விரட்ட வேண்டிய நிலைமை வரும், அதுபோன்று கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டி வரும். அப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதற்கு நல்ல சொல்லி காட்டுகிறான். எனவே ஆனால் ரசூல் அந்த வயது வரைக்கும் நீ வாழ வைக்க. அப்போ என்ன அர்த்தம், நான் யாருக்கும் தொல்லையாக இருந்துடக்கூடாது. அது அரபுல வார்த்தை என்ன தெரியுமா, உரத்த இல்ல ஆறுதல் உமர், தள்ளாத வயது வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ரசூலை கேட்பான். ஃபித்னத்து துன்யா, இந்த உலகத்தில் ஏற்படுகிற சோதனையை விட்டு என்னை காப்பாது. வஊது பிக்க மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு எங்களை காப்பாத்து. அல்ல ஒன்று தள்ளாத வயது, ரெண்டாவது என்ன கோழைத்தனம், உலக சோதனை, கபருடைய வேதனை, இவைகளை விட்டும் ரசூல்லா அல்லாஹ்விடத்தில் தொழுகை பிற என்ன செய்வான்னு கேட்டா தனித்தனியா அவர் தனித்தனியாக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்கிற அம்சம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கருத்தை விளங்கும், கருத்தை விளங்கி என்ன செய்யணும், எப்போவுமே பிரார்த்திக்கிற பொழுது எந்த பிரார்த்தித்தாலும் கருத்தை பாருங்க, கருத்தை விளை, அப்பதான் உளப்பூர்வமாக கேட்பீங்க. சூரத்து வாத்தி ஓதுறீங்க, கருத்தோடு ஓதி பாருங்க. அப்போ புல்சூரா ஓதுறீங்க, கருத்தோடு ஓதி பாருங்க. அப்போ அது கூட வெயிட் அண்டிக்கும். இது அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம். அப்போ கருத்தை விளங்கி தான் என்ன செய்யணும். இப்போ அரபிகள் ஏன் குர்ஆன் ஓதின அழுகுறாங்கடா, கருத்து விளங்குது. நம்ம ஓதின ஏன் அழுக மாட்டோம், கருத்தை விளங்குது. அதனுடைய கருத்து சரியாக விளங்கும் போது நம்ம செய்யணும், நமக்கு அந்த அழுக வரத்தான் செய்யும். அதுபோன்று நம்ம எப்போவுமே எந்த துவாக்களை கற்றுக்கொண்டாலும் பொருளை விளங்கி அறிந்து கற்றுக்கொள்ளும். அடுத்து பாருங்க, ரசூல் இன்னொரு துவா கட்டுத்தானே அப்படின்னு கேட்டா, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வஷ்ஷுக்ரிக்க வஹுஸ்னி இபாதத். என்ன அர்த்தம், இது தொழுகை பெற. அல்லாஹும் இறைவா, ஐன்னி அலா திக்ரிக், உன்னை நினைவுபடுத்துவதற்கு எனக்கு உதவி செய், நீ உதவி செய்யணும். வஷ்ஷுக்ரி, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய்யணும். வஹுஸ்னி இபாதத்தி, உன்னுடைய வணக்க வழிபாடுகளை அழகுபடுத்துவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று சொல்லுகிற துவாவை ரசூல்லா தொழுகை பிறகு ஓதுவார்கள் என்ன செய்து நான் பார்க்கிறோம். அதுபோன்று பாத்தீங்கன்னா தொழுகை பிறகு சில வேறு துவாங்க. அதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லஹுன் நிஅமத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யா லஹுன் நிஅமத்து வலஹுல் ஃபضல் வலஹு ஸனாஉ ஹஸன் லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிர். என்ன அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வணங்குவது தகுதியான யாரும் கிடையாது. வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையா யாரும் கிடையாது. லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அரசாட்சி புகழ் இணைத்து அவனுக்கு உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்,
எல்லா பொருட்கள் மீதும் எல்லா வெற்றியும் அவன் சக்தி வாய்ந்தவன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மை நடப்பதா இருந்தாலும் தீமை நடப்பதா இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டை தவிர வேறு எதுவும் நடக்காது. அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் திருப்பி அல்லாஹ் தவிர வணங்குவதற்கு தகுதியான யாரும் கிடையாது. வலா நஅபுது நாங்கள் வணங்க மாட்டோம். இல்லை அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். லஹுன் நிஅமா வலஹுல் ஃபதுல் வலஹு ஸனால். புகழ், அருள், நிஅமத் எல்லாமே யாருக்கு? அழகான அந்த புகழ் எல்லாமே அவனுக்கு சொந்தமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரு. காஃபிர்கள் நிராகரித்தாலும் கூட பரிசுத்தமான தூய்மையான மார்க்கம் அவனுக்கு சொந்தமானதுதான் என்று சொல்லக்கூடிய அழகான அர்த்தம் உள்ள பிரார்த்தனை. இதை நீங்க தொழுகை பிற என்ன செய்யணும்? ரசூல் இதை ஓதிக்கிறாங்க. காண யுஹல்லில் பிஹின்ன துபரக்குள்ள சார் ஒவ்வொரு தொழுகை பிற என்ன செஞ்சுக்கிறாங்க? இதை ரசூலை ஓதிக்கிறாங்க. செய்தி வந்து முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நீ பாருங்க, இந்த இது மாதிரி ஆயத்து குர்சி ஓதலாம். புல்சூராக்கள் தானே. புல்சூரா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை ஓதலாம். அது இல்லாமல் சுபோவுக்கு பிறகு மகரி ஸ்பெஷலாக இதுக்கு 10 தடவை ஓதுங்க, லாயிலா இல்லை 10 தடவை ஓதுங்க, அப்படி வர ரிவாயத்தில் பலவீன ரிவாயத். அதுக்கு நான் ஆதாரம் கிடையாது. இப்போ நான் சொன்ன அவ்வளவுதான் தொழுகை பிற ஓதிக்கிறாங்க. மேலதிகமாக நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ்வுக்கு 30 சொல்லணும். அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பினான்னு செய்யலாம். விருப்பம் துவா கேட்கலாம். விரும்பினா உங்களோட தேவைகளை எல்லாம் அப்படி கேட்கலாம். இதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் தொடர்ந்தேச்சியாக நீங்கள் கடைபிடித்து வரணும். அதே நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணுமான்னு கேட்டால் குடிக்காடு குற்றம் கிடையாது. அவசர வேலை வெளியே போகணும், தொழுது முடிச்சு போயிடலாம். இல்லை டைம் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் இதை இவ்வளோ சிறப்பு இருக்குது தானே, இவ்வளோ சிறப்பு உள்ள அடங்கி நீங்கள் கேளுங்க. கேட்காட்டி குற்றவாளி கிடையாது. அவசர தேவைன்னு போய்த்து வரலாம், தப்பு கிடையாது. ரசூல் அவன் தொழுகை பிறகு அவசர தேவைக்கு உடனே தொழுகை விட்டு அவசரம் போய் வந்திருக்கிறான். ஆனாலும் கூட இந்த ரசூலை கட்டுத்தந்த துவாக்களை நாங்கள் தொடர்ந்து ஓதுங்கள். உங்களோட வீட்டிலே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வைத்திருப்பீர்கள். அதை நீங்கள் 4 பேருக்கு என்ன செய்யுங்க, எடுத்து கூறுங்க. இல்லாவிட்ட எங்களோட தலைமையத்தில் வந்து நம்ம வந்து அதுக்கான பிரிண்ட் வைத்திருக்கிறோம். யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களோட கையில் கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கான ஏற்பாடு செய்து தருவார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம எதை கேட்டோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சுவர்க்கத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. பாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.